இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளிலும் வேர்ட் ஃபார்மன் என்ற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இந்த முன் பகுதியும் பின் பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கணும். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த சம்பவங்களை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். முன்பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால் தேவன் பலவிதமான அற்புதங்களை செய்தார். மலை பிரசங்கத்திலே பல உவமைகளை கற்றுக் கொடுத்தார். பலவிதமான அற்புதங்கள் செய்தார். 2 மீன்களும் 5 அப்பங்களை கொண்டு ஆயிரங்களை போஷித்த தேவன் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே எங்களை விடுவிப்பார் என்று அவர்களுக்குள், அந்த சீஷர்களுக்குள் விசுவாசம் இழந்தவர்களாய் இருந்தார்கள். இத்தனை உவமைகளை கற்றுக்கொண்ட பின்னர் அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். இயேசுவும் அவர்களோடு பிரயாணப்படுகிறார். அவர்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று செல்கிறார்கள். இதன் முன் பகுதியில் ஆசீர்வாதமான நேரங்கள், திகைப்படையக்கூடிய நேரங்கள் இருந்தது. தேவனுடைய செய்கைகளை பார்த்து பிரமித்த போன இந்த சீஷர்கள் இப்பொழுது இந்த படகுக்குள் அமர்ந்திருக்கும் அவர்களோடு கூட இந்த இயேசுவை மறந்து போய் அவர்கள் அந்த புயலை பார்த்து ஐயோ என்று பயப்பட தொடங்கினார்கள். அவர்கள் பயத்தின் மிகுதியினால் இப்பொழுது அவர்கள் இயேசுவை கூப்பிடுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, இங்கே பாரும், எவ்வளவு பெரிய புயல், நாங்கள் மடிந்து விடுவோம் என்று நினைக்கிறோம் என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஆனால் இயேசுவோ மிகவும் அமைதலுடன் எழுந்திருந்து கரங்களை நீட்டு, நீ அமைதலாயிரு, இறையாதே என்று சொன்னார். அந்த புயல் அப்படியே அது அமைதியாயிற்று. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட புயல்கள் பல வேளையிலே அடைத்திருக்கலாம். ஆனால் நாம் இந்நேரங்களில் சிலர் நம் இயேசுவை நாம் அழைத்திருக்க கூடும். சிலர் நாம் இது என்னுடைய விதி, இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவை அழைக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுகிற புயலை நம்மளோட வாழ்க்கையில அமர்த்தி ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாகவே கட்டளையிடுவார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து பார்ப்பீங்க என்று சொன்னால் பலரும் பலவிதமான புயல்களில் சிக்கி தவித்தவர்களாக இருந்தார்கள். நீங்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசத்தின் தகப்பன் தான். அவருடைய வாழ்க்கையிலும் அவர் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் இருந்த நாட்கள் உண்டு. தேவனுக்கு என்று விசுவாசத்தில் தவறினதில்லை. தேவனுக்கு என்று ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை உயர்த்தினார். தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் அளவில்லாததாய் இருந்தது. ஆனால் நாட்கள் சென்றது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் படியே தேவன் அவருக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையும் கொடுத்தார். அவர் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து மாலை மட்டும் அந்த குழந்தையை கொஞ்சிருப்பார் என்று நினைக்கிறேன். இத்தனை நாட்கள் நான் பொறுமையா இருந்தது மிகுதியால் தேவன் எனக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்திருக்கிறார், அவரோட வாக்குத்தத்தின் படியே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி எண்ணி தேவனை துதித்து இந்த குழந்தையுடன் விளையாடி இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவன் சொல்லுகிறார், இந்த குழந்தையை நீ பலி செலுத்து. இப்பொழுதுதான் அவரோட வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் ஆரம்பித்தது. அவரோட வாழ்க்கையிலே திசை மாறி ஒரு புயல் அடிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமனோட வாழ்க்கையிலே அவர் தேவனிடத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் தேவன் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, தேவனால கூடாதது ஒன்றுமில்லை என்று அறிந்த அந்த ஆபிரகாம் தேவன் சொன்ன காரியத்தை அவன் பலி செலுத்த வேண்டும் என்று அவர் சொன்னது நிமித்தம் தன் குழந்தையை அவர் பலி செலுத்த எடுத்து செல்கிறார். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் அங்கே காணப்பட்டது. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் அடித்த பொழுதிலும் அங்கே ஒரு கீழ்ப்படுதல் கடந்து வந்தது நிமித்தம் தேவன் இத்தனை நாட்கள் அவர் பலி செலுத்தும் பொழுது ஒரு அழகான ஒரு கொழுமையான ஒரு ஆடை எடுத்து பலி செலுத்திருப்பார். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் தேவன் அதற்கு மேலாக ஒரு அழகான ஒரு கொழுமையான ஆடை பலி செலுத்த ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவருக்கு ஒரு மேலான ஆசீர்வாதம் அன்றிலிருந்து தன்னோட வாழ்க்கையில ஏற்படுகிறதை அவன் உணர ஆரம்பித்தார். நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மளுக்கு ஒரு போராட்டமா, நம்மளுக்கு ஒரு புயலா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஏதோ ஒரு குறைவு ஏற்படுகிறதா, கவலைப்படாதீர்கள்.
நாட்கள் தேவன் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமோட வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதிகாரங்களை நீங்கள் அப்படியே வாசித்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் நாட்கள் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையின் வாழ்க்கையிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து இப்போ ஒரு மென்மையான பாதையில நடத்த ஆரம்பிக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை எல்லாம் தாண்டினார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். ஆனால் இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டும் பொழுதுதான் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் வகையிலே அந்த பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய குதிரைகளும் ரதங்களும் எல்லாம் வருவதை கண்டு அவர்கள் புலம்ப தொடங்கினார்கள். அவர்கள் அழுதிருப்பார்கள். ஐயோ, எங்களுக்கு பிரேத குழி கூட இங்கே இல்லையே என்று அழுதிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புயல் காற்றை, அப்படிப்பட்ட ஒரு பயத்தின் ஒரு எல்லையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஐயோ, நாங்கள் இறந்து விட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் நினைத்திருக்கலாம், ஐயோ, அங்கு பார்வோனின் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் இந்த பக்கமாவே ஓடி சென்று விடுவேன், அவர்களோடு சேர்ந்து விடலாம், நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்களோட சுய ஞானத்தினால் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் மோசே நடத்தினபடி அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம் அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பார்வோனின் ஜனங்களை தேவன் வீழ்த்தினார். அந்த அற்புதத்தை செய்யவே தேவன் அப்படியே ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். இந்த ஜனங்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மன்னாவினால் பின் நாட்களிலே அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஏன் என்று சொன்னால் அந்த புயலிலும் அவர்களுக்குள் இருந்தது கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, அந்த கீழ்ப்படிதலை நாமும் பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தை இன்னும் நீங்கள் படித்து வருவீர்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பாக நகோமி என்ற ஒரு சகோதரியை நீங்கள் பார்க்கலாம். நகோமி என்று சொல்லும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதமான வாழ்க்கை தான், எல்லாம் அவளுக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் அவள் சுய முடிவு நிமித்தம் எல்லாம் இழந்து தவிக்கிறவளாய் நிற்கிறாள். ஆனால் அவளோட வாழ்க்கையிலே தேவன் உணர்த்தி அதை அவள் கீழ்ப்படிந்து மீண்டும் பெத்லஹேமுக்கு வருவது நிமித்தம் அவள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாள். அவளோட வாழ்க்கையிலே அவளுக்கு ஏற்பட்ட ஒரு புயல் யாரோட வாழ்க்கையிலும் ஏற்பட்டு இருக்காது என்று சொல்லலாம். அவளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலைமை, எல்லாமே இழந்து விட்டவளாய் காணப்படுகிறாள். அவளோடு கூட இருந்தது அவளுடைய மருமகள் மட்டுமே. அவள் எல்லாம் இழந்தவளாய் காணப்பட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவளுக்குள்ளாக இருந்த அந்த வாஞ்சையை தேவன் அதை உயர்த்தினாள். அவள் கனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். தேவன் அவளுக்கு என்று மகிமையினும் கிரீடத்தை வைத்திருந்தாள். அவள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாள். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால் எலியா என்ற ஒரு மனுஷனை பார்க்கலாம். தேவனுக்கு என்று ஒரு வைராக்கியமாயிருந்த மனுஷன் தான். வானத்திலிருந்து தேவனால் அக்கினியை ஊற்ற முடியும் என்று விசுவாசித்த ஒரு மனுஷன் தான். ஆனால் அவனுக்குள்ள போறது ஒரு புயலை அடிக்க ஆரம்பிக்கிறது. மரணம் என்ற ஒரு புயல். ஐயோ, நான் மரித்து விடுவேன், நான் என்னை கொன்று போட்டு விடுவார்களே என்று சொல்லி அவன் அந்த மனுஷர்களுக்கெல்லாம் பயந்து ஒளிந்து கொள்கிறவனாயிருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எலியானோட வாழ்க்கையிலும் அவன் ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆகாரத்தை தேடி செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுதோ ஒளிந்து கொண்டு இருக்கிற நாட்கள். தேவனுக்கு வைராக்கியமாய் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் என்ற பெயரில் தேவன் இப்பொழுது காகத்தை கொண்டு போஷிக்கிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட புயல் நம்மளோட வாழ்க்கையில அடைந்தாலும் நாம் தேவனுக்கு அந்த கீழ்ப்படிதல் என்ற படிக்கட்டை விட்டு நாம் நிலை போகாமல் அதில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் எலியாவை போஷித்த தேவன் காகத்தை கொண்டு போஷித்தார். அதே போல தேவன் நம்மளோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு போஷித்து நடத்துகிறவர். எங்கள் முகவரி டாக்டர் விக்டோரியா டேனியல், 38 கீழ் 1, மெயின் ரோடு, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007. தொலைபேசி எண் 00919894263360.